வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இந்த செய்தி உங்களுக்கானது அப்படிங்கிறது இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உங்களுடைய உள் உணர்வை கேட்டு உங்களுக்கான செய்தியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கான இந்த செய்தி. இந்த செய்தி உங்களுக்கானது. இது பொருந்தினதுன்னா குரூப் 1 நீங்கள் அந்த செய்தியை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த செய்தி பொருந்தலை அப்படின்னா தயவு செய்து இந்த வாசிப்பை நீங்கள் தவிர்த்துருங்க. சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கான செய்தி என்ன? எனக்கான ஒரு செய்தி, அது என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கான இங்கே ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க. என்ன செய்தி? குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்காக இங்கே ஒரு செய்தி, என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க? பொதுவான வாசிப்பு இது, நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கான ஒரு செய்தியில் முதல் செய்தி வந்திருக்கிறாங்க. அதோடு இங்கே இரண்டாவது செய்தி. சரி, பார்க்கலாம். இந்த இரண்டாவது செய்தியும் பார்த்துடலாம். குரூப் 1 என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. சரி, இங்கே வந்திருக்கிறது 6 of Swords. சரி, இந்த இரண்டு செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் இப்பொழுது ஒரு இட மாற்றம் இப்பொழுது உங்களுக்கு நடந்திருக்கும். இடம் மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், உத்தியோகம் மாற்றங்கள், ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடந்திருக்கும். குறிப்பிட்டவர்களுக்கு வேலை போயிருக்கும், ஏதோ ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும், அல்லது வேலை வாய்ப்புகள் பெருசாக கிடைக்கல, அல்லது ஏற்கனவே நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையிலேருந்து நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. பட் என்ன இருந்தாலும் சரி, முதல் செய்தியே உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியாக தான் கொடுத்துருக்குறாங்க. குரூப் 1 Knight of Wands அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு சுதந்திரம் மனசுலையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பரவாயில்ல, இது இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் சாப்பிட்றேன், ஆரோக்கியமாக இருக்கேன், கொஞ்சம் அவ்வப்போது புகை மூட்டங்கள் இருந்தாலும் அதில் கூட எனக்கு கிளாரிட்டி கிடைக்கிது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. கிளாரிட்டி அப்படிங்கிறது புகை மூட்டமாக இருந்த மனசு புத்திக்கு கூட அவ்வப்போது உங்களுக்கு தெளிவான பதில்கள், தெளிவான முடிவுகள் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம். குரூப் 1 உங்களுக்கான செய்தியில் அதே தாங்க, Ace of Swords உங்களுக்கான செய்தி. குரூப் 1 நீங்கள் ரொம்ப அருமையான செய்திகள் தான் வந்திருக்கு. எல்லாம் விட்டு போயிருமா, அல்லது எல்லாம் போயிருச்சுங்க, ஒன்றும் பெருசாக வேலை வாய்ப்புகள்லாம் பெருசாக இல்லைங்க, வேலை கூட செஞ்சுக்கிட்டு இருந்தேன், வேலையிலேருந்து வெளியே வந்துட்டேன், வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஒரு சில பேருக்கு இங்கே நடந்தது அப்படின்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக புதிய கதவு ஒன்று திறக்க இருக்குது. அந்த புதிய கதவு உங்களுக்கு திறக்கும் பொழுது நல்ல கவனமாக பேசுங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. கவனமாக பேசுங்க அப்படின்னா கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும். அவங்க கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணி பதில் சொல்கிறது, எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் தீர விசாரிக்கிறதோ அல்லது நிதானமாக யோசித்து முடிவுகள் எடுக்கிறது மிகவும் சிறந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது உங்களை விட்டு இப்பொழுது விலகி போயிருச்சு, கிடைக்கல, அமையலை, நடக்கலை அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. ஒரு சுதந்திரம், கிளாரிட்டி பிறக்குது. அதோடு ஏதோ ஒரு திருப்பு முனை, மறுபடியும் ஒரு விடுவு காலம், மறுபடியும் ஒரு புதிய கதவு, நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இங்கே கிடைக்கிறது. வாய்ப்புகள்லாம் தானாக பறந்து வராது இல்லையா, நம்ம போடுற முயற்சிகள் மூலமாகத்தான் வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. அதனால நீங்கள் உண்மையாக முயற்சிகள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக புதிய கதவுகள் திறக்குது. ஆனால் இங்கே என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருங்க. யாரு கூட கலந்து பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைச்சாலும் கூட தயவு செய்து வார்த்தைகளில் முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கான செய்தி என்ன, அந்த செய்தி சொல்ல இருக்கிறாங்க. உங்களுக்கான செய்தி அப்படிங்கிற தலைப்பில் குரூப் 1க்கு என்ன செய்தி?
வந்திருக்கிறாங்க. நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்கிறது பாருங்க, 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அதை பாருங்க. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸுக்கு பிறகு 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம இப்போதான் சொன்னோம், ஒரு திருப்பு முனை, ஒரு விடுவு காலம் கண்டிப்பாக பிறக்குது. போனது தானா, வேறு வாய்ப்புகள் கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விகளாக இருந்ததுன்னா கவலை வேண்டாம். கண்டிப்பாக முயற்சிகள் பண்ணிங்கன்னா புதிய கதவுகள், விடுவு காலம் கண்டிப்பாக பிறக்குது. குடும்பத்தில் ஏதேனும் சங்கடங்கள் இருந்தாலும் அனைவரும் ஒன்று கூடி ஒற்றுமையாக சந்தோஷமாக அந்த மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள். பணம் ரீதியாக சங்கடங்கள் இருந்தாலும் ஒருத்தருக்கு வந்து உதவி செய்கிறது. குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட பரவாயில்ல, இந்தா அது நீ எடுத்து சாப்பிடல, நீ எடுத்துக்க, நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு புதிய கதவுகள் திறப்பதன் மூலமாக பணம் ரீதியாக இருந்த சங்கடங்கள் கூட ஒரு தீர்வுக்கு அமையும். அது கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க கூட நல்ல சந்தோஷமா, அப்பாடா நான் கூட நினைச்சேன் வேலை போயிருச்சோ அப்படின்னு, பட் இல்லை, இப்பொழுது ஒரு நல்ல கதவு, ஒரு புதிய கதவு திறப்பதன் மூலமாக குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்கங்கிற செய்தியை கொடுத்துருக்குறாங்க குரூப் 1. ஆரக்கிள் செய்திகள் என்ன சொல்றாங்க? குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கான செய்திகளில் உங்களுக்கு ஆரக்கிள் அவங்களே வந்திருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். விஸ்டம், அதே தாங்க விஸ்டம். இந்த கிளாரிட்டி பிறக்குதுன்னு நான் சொன்னேன், திருப்பு முனை கிடைக்குதுன்னு சொன்னேன். கிளாரிட்டி அப்படிங்கிறது இது வரைக்கும் புகை மூட்டமாகவோ அல்லது குழப்பமான சூழ்நிலைகள், மனம் நிலை அந்த மாதிரியாக இருந்ததுன்னா அதன் மூலமாக ஞானம் பிறக்குது. குழப்பமான விஷயங்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்குது, ஒரு முடிவு கிடைக்குது. அதுக்கான நீங்கள் வந்து நல்ல ஒரு பொறுமை தான் ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு. குரூப் 1 பொறுமையாக விஷயங்களை கையாளுங்க. ஆனால் விஸ்டமுக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கும் ஒரு நல்ல ஒற்றுமையாக செய்திகள் இருக்குது. அதனால் பேச்சில் கவனம். அதோடு விஸ்டம்னு சொல்லும் பொழுது அதே தான், குழப்பமாக இருந்த சூழ்நிலைகளுக்கு ஞானம் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அது பொறுமையாக கேட்டீங்கன்னா நல்ல பதில்கள், நல்ல முடிவுகளை எடுப்பீங்க குரூப் 1. வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கான செய்தி என்ன, அந்த செய்தி சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவான வாசிப்பு குரூப் 2 பொருந்தினதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. குரூப் 2 இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா நீங்கள் இந்த வாசிப்பை முழுமையாக தவிர்த்துருங்க. சரி, குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கான செய்தி என்கிற தலைப்புல என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுக்கான செய்தி என்ன, அந்த செய்தி சொல்ல இருக்கிறாங்க, என்ன செய்தி உங்களுக்கு வர இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 இவங்க வராங்க. குரூப் 1 நம்ம இவர்களை எடுக்கிறோம். நம்ம இன்னும் செய்தி எடுப்போம். குரூப் 1 மன்னிக்கணும், நான் குரூப் 2 அப்படிங்கிறதுல குரூப் 1 சொல்லிட்டேன். எனக்கு தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க. சரி, குரூப் 2 முதல் செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கான செய்தி தி ஹையரஃபண்ட் அப்படிங்கிற செய்தியை வந்திருக்கிறாங்க. இரண்டாவது செய்தியும் பார்த்துருவோம். உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. நல்ல ஒரு செய்தியை தான் கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் பெரிய பயப்படுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் செய்தி கொடுக்கல. ஹையரஃபண்ட்டும் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. குரூப் 2 நீங்கள் ஏதாவது ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டமாக இருக்கிறீங்க, இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீகத்தில் வந்து முயற்சிகள் செஞ்சீங்கன்னா தடைப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது தடைகள் நீங்கி அது வர வேண்டியது ஏதோ ஒன்று கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு நீங்கள் ஏற்கனவே உத்தியோகத்தில் தலைமை பொறுப்புகளில் இருக்கிறீங்க, மேனேஜராக இருக்கிறீங்க, பிரசிடெண்ட்டாக இருக்கிறீங்க, அல்லது லாயர்ஸாக இருக்கிறீங்க, அதுதான் ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீங்க, சூப்பர்வைசர்ஸாக இருக்கீங்க, லீடாக இருக்கீங்க, அப்புறம் கம்பெனி ஒரு குரூப்புக்கு லீடாக இருக்கீங்க அப்படின்னாலும் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது பரீட்சை இருக்கக்கூடிய நேரங்கள் வர இருக்கிறது. கவனம். என்ன பரீட்சை, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு உங்களுக்கு புரியலன்னா, ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த நேரம் ஏதோ ஒரு டெஸ்ட் அப்படின்னு, அதாவது இயற்கை உங்களுக்கு ஏதோ ஒரு பரீட்சை தர இருக்கிறது, கவனமாக கையாளுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது, அல்லது உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவங்கன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு தீமை நினைக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வரும். அந்த பரீட்சை உங்களுக்கு இன்னும் குறுகிய காலத்தில் அல்லது குறுகிய நாட்களில் கூட
நடக்க இருக்கிறது குரூப் 2. அதோடு ஆன்மீகத்திலையும் இங்கே சொல்லப்படுது, ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்கள், ஆன்மீகத்தில் நான் வளரணும் முயற்சி செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல காலமாக இருக்கிறது. அதன் மூலியமாக நல்ல முயற்சிகள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்மீகத்தில் தடைபட்டு இருந்த விஷயங்கள் தடைகள் நீங்கி வரக்கூடியது நல்ல நேரம் பொருந்தே, எப்படி சொல்றது, தெய்வீக ஒரு நேரத்தின் பொருந்தே அது உங்களை வந்து அடையும் குரூப் 2. நம்ம இன்னும் செய்திகள் எடுக்க போகிறோம். ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு வந்திருக்காங்கங்கிறத மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாமா குரூப் 2? சரி, குரூப் 2க்கு உங்களுக்கான செய்தி அப்படிங்கிறதுல ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க. எதற்காக இவர்களுக்கு அந்த செய்தி? குவீன் ஆஃப் கப்ஸ், அதே தான் நான் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு சில பேருக்கு பரீட்சை வரக்கூடிய நேரம், ஏதோ ஒரு டெஸ்ட், ஏதோ வந்து இயற்கை பிரபஞ்சம் உங்களுக்கு வர இருக்கு. கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தைகள், முடிவு எடுக்கக்கூடிய கட்டாயங்கள், குழுவாக வேலை செய்கிறீங்க அல்லது புதிய இடத்துக்கு போகிறீங்க, ஊருக்கு போகிறீங்க, என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி குரூப் 2, பரீட்சை நேரம் இப்பொழுது ஏதோ உங்களை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. கவனமாக இருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு அவேக்கனிங், பாரு கத்துக்க, அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை. ஒரு சில பேருக்கு இது எனக்கு ஒரு பாடம் தான் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. அதனால எந்த ஒரு முடிவெடுக்கிறது, பழகிறது, புதிய நபர்கள், ஏற்கனவே தெரிந்தவர்கள், முடிவெடுக்கக்கூடிய கட்டாயங்கள், பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது மிகவும் நல்லது. உத்தியோகத்திலையோ தொழிலையோ இருக்கிறீங்கன்னா யாருக்கிட்ட எது கொடுக்குறீங்க, யாருக்கிட்ட எது பேசுகிறீங்க அப்படிங்கிறதுல கவனமாக இருந்து கையாளுங்கள் குரூப் 2. நம்ம இன்னும் செய்திகளை எடுக்கிறோம் குரூப் 2, பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கான செய்தி அப்படிங்கிறதுல உங்களுக்கு இங்கே என்ன செய்தி வர இருக்கிறது, என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள். நான் இடையில குரூப் 1 சொல்லியிருந்தேன்னா தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க குரூப் 2. இது குரூப் 2க்கான செய்தி தான். குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கான செய்தி என்ன செய்தி வர இருக்கிறது. இவங்களும் வரேன்னு சொல்கிறாங்க குரூப் 2. நம்ம அவர்களே எடுப்போம், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாவ், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நல்ல ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக வந்திருக்கிறதும் பேஜ் ஆஃப் கப்ஸ். குரூப் 2, ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு இங்கே சொல்ல விரும்புகிறேன். இவர்கள் அனைவரும் உங்களுக்கு சொல்லக்கூடியது முக்கியமான ஒரே ஒரு செய்தி தான். உங்களுக்கு வர இருக்கக்கூடிய இந்த பரீட்சைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பரீட்சைங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் யாரையோ ஒருத்தவங்களை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கையானவர்கள், நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்க உண்மையில நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கூறிய காலத்தில் மன்னிக்கணும், அதேதான் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு தெரிய வரும். அது ஏதோ ஒரு பரீட்சை உங்களுக்கு நடக்க இருக்கு. ஆனால் அது வந்து நம்பிக்கையானவர்களாக இருக்கலாம், புதிய நபர்களை சந்திக்கிறதாக இருக்கலாம், ஒரு உத்தியோகத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மூலியமாக இவர்கள்லாம் யாரு, இவங்களாம் எனக்கு வந்து நான் வெல் விஷர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், எனக்கு நல்லது பண்ணுவாங்க, எனக்காக ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அப்படி இல்லையே, எனக்கு முதுகலை குத்துறவங்களாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. எனக்கு இவங்க தான் முதுகலை குத்துவாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இவர்கள் தான் எனக்கு நல்லதை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு பரீட்சை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த பரீட்சையில் மட்டும் நீங்கள் பாஸ் ஆயிட்டீங்கன்னா, நல்ல தெளிவான மனப்பான்மையில் இருந்து நீங்கள் வந்து அதிலிருந்து முண்டி வந்துட்டீங்கன்னா குரூப் 2, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், அழகான பெரிய புதிய கதவு திறக்க இருக்கு. இது பணம் ரீதியாக உங்களுக்கு மிகவும் 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 நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது குரூப் 2. பேஜ் ஆஃப் கப்ஸும் வந்திருக்கு, அதே தாங்க குரூப் 2. கண்டிப்பாக திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் அவுட் ஆஃப் த ப்ளூ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்க இருக்கிறது குரூப் 2. நல்ல ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க, அதுவும் இது உங்களுக்கான செய்தி குரூப் 2. ஸோ ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ், இது ரெண்டும் மிகவும் ஆரோக்கியமான செய்தி, ஆசீர்வாதிக்கப்பட்ட செய்தியாக கொடுக்கப்படுகிறது. அதுவும் இது எப்போ வருது, ஜட்ஜ்மெண்ட் அண்ட் குவீன் ஆஃப் கப்ஸ்க்கு பிறகு வருது. அதனால தான் நான் சொன்னது, பரீட்சை ஏதோ ஒன்று இருக்குது,
குறிப்பிட்டவர்கள் ஏதோ ஒரு விஷயத்துல இப்போ ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல, ஆமா நான் இப்போ ஒரு ப்ரொஜெக்ட்ல இருக்கேன், ஆமா நான் இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா நான் மாட்டிக்காம இருக்கணும், நான் அவர்களுக்கு நல்லதை நான் செய்யறேன், நானும் அதன் மூலியமாக எனக்கும் நல்லது அமையணும், அல்லது நீங்க யாருக்காவது தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து உண்மையை ஒத்துக்கிட்டோம் அல்லது அதுல இருந்து விலகி வர்றது மிகவும் நல்லது. ஏன்னா இங்க மிகப்பெரிய தெய்வீக ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா முதல் செய்தியை ஹைரோஃபன்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது தெய்வீக செய்தி தான். ஸோ குரூப் 2 கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு கைவிட மாட்டார், கடவுள் கைவிடலை அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்கிறாரு. அதோடு ஆன்மீகத்துல நல்ல வளர்ச்சி ஏற்பட இருக்கிறது, நல்ல வாய்ப்புகள் நல்லா இருக்கு. குரூப் 2 சிறப்பாக பயன்படுத்திக்கங்க, ஆரோக்கியமாக இருங்க, கவனமாக இருங்க. என்ன பரீட்சை என்ன இருந்தாலும் சரி, நீங்களே இப்போ வீட்டு விட்டு வெளியாகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளிச்சத்திலே போயிட்டு வெளிச்சத்துக்கு வீட்டுக்கு வர்றது, அதோடு வீட்டு விட்டு வெளியாகும் பொழுது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய உங்களுடைய ஸ்டெப்ஸ் இல்லையா, கவனமாக போயிட்டு வாங்க. இந்த சின்ன பரீட்சை நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா நல்ல ஒரு தெய்வீக ஒரு காலம் கண்டிப்பாக குரூப் 2க்கு காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் குரூப் 2. கடைசியாக குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு ஆரக்கிள் கொடுக்கக்கூடிய அந்த செய்தி என்ன, உங்களுக்கான செய்தி என்கிற தலைப்புல குரூப் 2க்கு சொல்லக்கூடிய அல்லது வரக்கூடிய அந்த ஆசீர்வாத செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 அதேதான் நம்ம இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். வீட்டு விட்டு வெளியாகும் பொழுது தெய்வத்தை ஒரு நேரம் நினைச்சிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போறது, வீட்டு விட்டு வெளியாகும் பொழுது கவனமாக போங்க, யாருக்கிட்டையும் எதையும் அதிகமாக சொல்லாதீங்க, பேசாதீங்க, பகிர்ந்துக்காதீங்க. ஸோ வீடுன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் குரூப் 2க்கு பிறக்க இருக்கு. வாழ்த்துக்கள் குரூப் 2. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.